5 வருஷமா உங்களை தேடி வராத, உங்களை பார்க்க வராத இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியின் அமைச்சர் இப்போ உங்களை எல்லாம் தேடி தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காரு. எல்லாம் எம்எல்ஏவா ஜெயிச்சுதான் தொகுதிக்கு நல்ல காரியம் பண்ண முடியும். ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே என்னால இந்த தொகுதிக்கு ரொம்ப நல்ல காரியம் நடந்திருக்கு. நான் குப்பையா இருக்குன்னு சொன்னேன். இப்ப உட்காந்து எல்லா இடத்துலயும் குப்பைகள் அகற்றிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் என்னெல்லாம் காரியம் பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு 3 கக்கூஸ் கட்டினேட்டு ஒரு சாதனையா சொன்னார். அவசர அவசரமா அந்த கழிப்பறையை பாருங்க. அமைச்சர் தான் கட்டினதா சொன்ன கழிப்பறையோட நிலைமை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தண்ணி வராம, சுகாதாரம் இல்லாம, சிமெண்ட் பேர்ந்து யாரும் பயன்படுத்த முடியாத முறையில இருந்துச்சு. இதுதான் இந்த அரசாங்கத்தின் நிலைமை. இதைதான் நான் தண்ணி கேட்டுட்டு இருக்கேன். 5 வருஷமா பண்ணாத காரியத்தை இப்போ உட்காந்து தேர்தல் நேரத்துல உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக பாருங்க அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. தெருவில் இருக்கிற குப்பைகள்லாம் அள்ளப்படுது, கழிப்பறைகள்லாம் தயார் செய்யப்படுது, இந்த வேலையெல்லாம் வருது. 5 வருஷமா உங்களை தேடி வராத, உங்களை பார்க்க வராத இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியின் அமைச்சர் இப்போ உங்களை எல்லாம் தேடி தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காரு. எந்த வேட்பாளரை பத்தி பேச மாட்டேன், அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு 10 வருஷமா இருந்தவரு இப்ப நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்காரு. இதுக்கு பதில் சொல்லுங்க. படிச்சிருந்தீங்களா? அப்படியே நிதி அமைச்சர் பதவியில உங்களை டவுன் கீழே கொண்டு வந்தாங்க, சாதாரண துறைக்கு மாத்தினாங்க. அதுக்கு பதில் இருக்கா? ஜெயிச்சாரு 5 வருஷம் ஒண்ணும் பண்ணாம தெரியும் வந்து என்ன சொன்னாரு? எதிர்கட்சியா இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாரும் ஓகே, நியாயம். ஒருத்தருக்கு மறுபடியும் போட்டீங்க. இப்ப செகண்ட் டைம் என்ன சொல்றாரு? நான் நினைச்ச மாதிரி நல்ல காரியம் பண்ண முடியல, ரொம்ப பிரஷர், அரசியல் காரணம் எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் எங்க பதில்? இந்த பதில் எல்லாம் விட்டுட்டு தனிநபர் பார்த்ததுல எல்லாம் வந்து கண்ணாமூன்னு பேசிட்டு இருக்காரு. நான் பேசுறது ஒன்லி மக்கள் பிரச்சனை மட்டும் தான் பேசுவேன். ஐயா, படிப்புனால வர்றதில்ல தகுதியும் தரமும். ஒரு சர்டிபிகேட் சொல்றாரு, நம்ம தகுதியும் தரமும் ஒரு சர்டிபிகேட் சொல்லாது, நம்மளுடைய நடத்தை தான் சொல்லும்.